ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வேலியில் படர்ந்துருக்கக்கூடிய கோவக்காயில் வந்து அதிக மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சிருக்குதுங்க. அந்த பூவையும் பிஞ்சையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான பொரியல் வந்து செஞ்சுக்கிறேங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா இனிமேல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எலும்புகளுக்கெல்லாம் வந்து நல்லா பலம் கொடுக்கக்கூடியதுங்க. கோவக்காய், கோவக்கீரை எல்லாமே அதில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு சக்தியை கொடுக்குங்க, பவர் சக்தியை கொடுக்குங்க. இந்த கீரை காய் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம நாட்டு கோவக்காயோட பிஞ்சு தாங்க இது. அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு சாத்தோடய பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க, இது கூட முட்டை சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இது போல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக பார்க்கவே சாப்பிட்லாம் போல் ஒரு மனத்துலையும் ஒரு கண்ணுக்கு பார்க்குறக்கும் அவ்வளோ ஒரு இதாகவும் இருக்குங்க இது. நீங்கள் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இது எதில் செஞ்சது அப்படின்னே தெரியாதுங்க. இதுனா வரைக்கும் இது செஞ்சதுலேயே எவ்வளோ நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஆரோக்கியமான கோவக்காய் பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது போலயும் உங்கள் வீட்டில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.